எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்துக்க போற டாபிக் ஒரு அர்பன் லெஜண்ட் பத்தி தான். இது ஜப்பான்ல இருக்கிற மிகவும் பயங்கரமான, அதே சமயம் மக்கள் கனவுல கூட பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உருவம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வயல்வெளி ரொம்ப அமைதியா தெரியுதா? ஆனா இந்த அமைதியே ஒரு மரண பயத்தை உங்களுக்குள்ள தரும்னு சொன்னா நம்புவீங்களா? ஜப்பானோட கிராமங்கள்ல மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான குரல் எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கும். அதை பார்க்க முயற்சிக்காத, பார்த்தா நீ உயிரோட இருக்கவே மாட்ட. அது என்ன உருவம்? அது ஏன் எப்பவும் தூரத்துல மட்டும் தெரியுது? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அர்பன் லெஜண்ட் பேரு கோனே கோனே. இந்த வார்த்தைக்கு ஜாப்பனீஸ்ல நெளியக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இது எப்பவும் நம்ம கண்ணுக்கு சரியா தெரியாது. எப்பவும் ரொம்ப தூரத்துல ஒரு வெள்ளை கலர் உருவம் காத்துல துணி ஆடுற மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அது யாரோ வச்சிருக்கிற ஒரு சோலைக்காட்டு பொம்மைன்னு. ஆனா உண்மை அது இல்லை. அந்த உருவத்துக்கு கால் கிடையாது, கை கிடையாது. அது வெறும் ஒரு வெள்ளை நிற ஆவி. ஆனா அது தூரத்துல இருக்கிற வரைக்கும் தான் உங்க உயிருக்கு பாதுகாப்பு. இதை பேஸ் பண்ணி ஏதாவது உண்மை சம்பவம் நடந்திருக்கான்னு தேடி பார்த்தா 2003ல ஜப்பான்ல ஒரு சம்பவம் பதிவாகிருக்கு. 2 அண்ணன் தம்பி அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. மாடியில நின்று வெளியே பார்க்கும்போது தூரத்துல வெள்ளை உருவம் நெளிறத பாக்குறாங்க. சின்ன தம்பி கேட்டிருக்கான், அண்ணா அது என்ன அப்படின்னு. அண்ணன் பைனாக்குலர் எடுத்து பார்க்கறான். ஒரு 10 செகண்ட் தான். அந்த பைனாக்குலரை கீழே போட்டுட்டு அந்த அண்ணனோட முகம் மொத்தமா மாறி போயிடுச்சு. பயத்துல அவன் முகம் வெள்ளையாகிடுச்சு. அந்த தம்பி பைனாக்குலரோட எடுக்க போறான். அவங்க தாத்தா வேகமா ஓடி வந்து தடுத்திருக்காரு. அதை பார்க்காத, பார்த்தா உன் மூளை மொத்தமா செத்து போயிடும் அப்படின்னு கத்துறாரு. ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பைனாக்குலர்ல பார்த்த அந்த அண்ணன் அப்படியே பைத்தியம் ஆயிட்டான். அவன் மூளை மொத்தமா கலைஞ்சு போய் வெளியே எச்சில் வழிய பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு மட்டும்தான் இருந்திருக்கான். அடுத்த 2 நாள்ல அவன் செத்து போயிட்டானா? ஏன் தெரியுமா? கோனேகோனோட உண்மையான உருவத்தை நீங்க பைனாக்குலர்ல பார்த்தாலும் சரி, இல்ல அது உங்க பக்கத்துல வந்தாலும் சரி, அதை பார்க்குற அந்த நிமிஷமே உங்க மூளை அந்த ஹாரரை தாங்கிக்காம மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். பல பேர் சொல்றாங்க, இது வெறும் ஹீட் மிராஜ், காணல் நின்று வெயில் அதிகமா இருக்கும்போது தூரத்துல இருக்கிற விஷயங்கள் நெளிகிற மாதிரி தெரியும்னு. ஆனா அந்த லாஜிக் படி பார்த்தா பைனாக்குலர்ல பார்த்தவங்களுக்கு ஏன் மூளை வலிப்பு வரணும்? அதுவும் இல்லாம கோனேகோனோட இன்னொரு வருஷம் இருக்கு. இது வெறும் வயல்வெளியில மட்டும் இல்லை, இப்போ கடற்கரையில கூட கருப்பு நிறத்துல நெளிற உருவங்களை மக்கள் பார்த்து பயப்படுறாங்க. அந்த உருவம் உங்ககிட்ட வர வர உங்க காதுல ஒரு ஷில் சவுண்ட் ஒன்று கேட்கும். அது உங்ககிட்ட வந்து உங்களை தொட்டுச்சுன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க. ஆனா உங்க மூளை செத்து போயிடும். நீங்க ஒரு நடமாடுற பிணமாயிடுவீங்க. இன்னைக்கு மதியம் நேரத்துல நீங்க பைக்ல போகும்போதோ இல்ல ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போதோ தூரத்துல ஏதாவது வெள்ளை கலர்ல நெளியுதான்னு பாருங்க. அப்படி ஏதாவது பார்த்தா உடனே கண்ணை முடிக்கோங்க. அதை ஜூம் பண்ணி பார்க்க முயற்சிக்காதீங்க. ஏன்னா உங்க மூளை அந்த பயத்தை தாங்கிக்கிற அளவுக்கு வலிமையானதான்னு உங்களுக்கே தெரியாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரில்லர் தமிழாவுக்கு உங்க சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருங்க. 5 வருஷமா உங்களுக்காக இந்த மர்மங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். உங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்னோட ஃபியூல். அடுத்த மர்மத்தில் சந்திப்போம். முன்னாடி பார்க்காத பின்னாடி யாரு? இது ட்ரில்லர் தமிழா.